மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது ஈக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் ஈக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. அவங்க என்ன எழுதி எடுத்தாராங்களோ அதெல்லாம் படிக்கிறாங்களே தவிர முதல்ல எப்படிங்கிற டிபார்ட்ல 10 எம்எல்ஏக்கள் பேசுவாங்க, 10 குறை சொல்லுவாங்க. அதை மந்திரி குறிச்சிக்கிட்டு அதிகாரிகிட்ட விளக்கம் கேட்டுட்டு இந்த எம்எல்ஏ இப்படி பேசுனா நான் இது பதில் சொல்றேன்னு சொல்லணும். அதான் முறை. என்னுடைய இலாக்காவை வச்சிருக்கிற ஒரு வார்த்தை கூட இலாக்கா பத்தியே பேசல. அவங்க தலைவர் அப்படி சிரிப்பாரு இப்படி சிரிப்பாரு. தவேக அரசு தாங்கள் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றை கூட இந்த 100 நாட்களில் நிறைவேற்றவில்லை என தெரிவித்துள்ள முன்னாள் அமைச்சர் துரைமுருகன், சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது அமைச்சர்கள் தாங்கள் எழுதி கொண்டு வந்ததை மட்டுமே பேசுவதாக விமர்சித்தார். அவங்க என்ன எழுதி எடுத்தாராங்களோ அதெல்லாம் படிக்கிறாங்களே தவிர முதல்ல எப்படிங்கிற டிபார்ட்ல 10 எம்எல்ஏக்கள் பேசுவாங்க, 10 குறை சொல்லுவாங்க. அதை மந்திரி குறிச்சிக்கிட்டு அதிகாரிகிட்ட விளக்கம் கேட்டுட்டு இந்த எம்எல்ஏ இப்படி பேசுனா நான் இது பதில் சொல்றேன்னு சொல்லணும். அதான் முறை. ஆனா இவங்க அப்படி இல்லை, பேசணும் போயிட்டாங்க. இவங்க என்ன எழுதி எடுத்தாங்களோ அதை மட்டும் படிச்சுட்டு போயிடுறாங்க. தான் அமைச்சராக இருந்த நீர்வளத்துறைக்கு தற்போது அமைச்சராக உள்ள ஆனந்த் அந்த துறையை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என துரைமுருகன் குற்றம் சாட்டினார். என்னுடைய இலாக்காவை வச்சிருக்கிற ஒரு வார்த்தை கூட இலாக்கா பத்தியே பேசல. அவங்க தலைவர் அப்படி சிரிப்பாரு இப்படி சிரிப்பாரு. அவரோடு ஏன் சார் மக்கள் வரிபடத்தில் வச்சுட்டு பாராட்டு கூட்டுவாங்க நடந்துக்கிட்டு. மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது ஈக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் ஈக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே.